நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பழமொழி தமிழிலே உண்டு. ஆவாரை பூத்த ஊரில் சாவாரை கண்டதுண்டோ என்று. தமிழகத்திலே வீதிகளிலே அங்கே குப்பைகளிலும் சாலை ஓரங்களிலும் கொட்டி கிடக்கின்ற ஒரு காண கிடக்காத அற்புதமான ஒரு மூலிகை இந்த ஆவாரை செடி. இந்த ஆவாரை குடும்பத்திலே பல செடிகள் இருக்கின்றது. அது நிலாவாரை, பொன்னாவாரை, அப்புறம் காட்டு ஆவாரை, அப்புறம் நம்ம சாதாரண ஆவாரை, நம்ம இப்போது சர்க்கரை நோயாளிகள்லாம் டீ இதெல்லாம் போட்டு குடிக்கிற அந்த ஒரு ஆவாரை செடி. இந்த 4 ஆவாரைகளை பற்றி தான் இந்த காணொளி வாயிலாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிலாவாரை என்று இருக்கக்கூடிய இந்த தரையில் இருக்கக்கூடிய இந்த ஆவாரை செடி உடலிலே இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், வயிற்றிலே இருக்கின்ற உஷ்ணத்தை குறைப்பதற்கும், ஜடராக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கும், வயிற்றிலே இருக்கின்ற நாள்பட்ட வயிற்று புண்கள், நெஞ்சு பொறுமல், வயிற்று பொறுமல் போன்ற அந்த புளித்த ஏப்பம் போன்ற அந்த குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் தீர்க்க வல்ல ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து அந்த நிலாவாரை செடி. அதன் பிறகு இப்போ நீங்கள் பார்க்கின்றது பொன்னாவாரை. இந்த பொன்னாவாரை அப்படி சீனிய வரைக்காய் காய் போல காய்த்து நிற்கும், மஞ்சள் நிறத்திலே பூ பூத்திருக்கும். இது ஆங்காங்கே குப்பை இருக்கின்ற இடங்களிலே இந்த பொன்னாவாரை செடி இருக்கும். செடியை நீங்கள் பெயரை கேட்டாலே பொன்னாவாரை என்று சொன்னவுடன் அதிலுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிந்துவிடும். உடலில் இருக்கின்ற காயங்களில் ஏற்பட்டுள்ள காயங்களால் உடலில் ஏற்பட்ட அந்த கருப்பு நிற தழும்பு மற்றும் சிவப்பு நிற தழும்பு போன்றவைகளை இந்த பொன்னாவாரை நீங்கள் மேற்பூச்சாக மஞ்சள் போன்ற விஷயங்களோடு சேர்த்து நீங்கள் அரைத்து பூசி வந்தால் அந்த உங்களுடைய நிறம் மாறும். பொன்னாவாரையும் மலஜல கழிச்சலுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அதை நீங்கள் வயிற்றுக்கு உட்கொள்ளும் பொழுது மருத்துவருடைய ஆலோசனைப்படி உட்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இருப்பது காட்டாவாரை என்ற அந்த செடி. இது சாக்கடை ஓரங்களில் ஆங்காங்கே குப்பைகளில் இருக்கும். இந்த காட்டாவாரையில் செடியில் உள்ள மேற்படியில் உள்ள பூவை எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் காய்ச்சி அதை நீங்கள் மேனியிலே தடவி வந்தால் அது மேனியில் உள்ள சரும நோய்களை அது சரிப்படுத்தும். கடைசியாக நீங்கள் பார்ப்பது ஆவாரை செடி. இந்த ஆவாரை செடி சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. இதனை அரைத்து குளியலுக்கு பொடியாக பயன்படுத்தலாம். இவ்வாறு இந்த ஆவாரை செடியை பற்றி நீங்கள் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு சித்த வைத்தியர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் இந்த கூகுளெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த ஆவாரை குடும்பத்திலிருந்து பல நன்மைகளை மனித சமூகத்துக்கு கிடைக்கின்றது. ஆங்காங்கே கொட்டி கிடக்கின்ற இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.